ஒரு காதல். கவலைப்படாதீங்க, இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அச்சு, அந்த இன்ஜெக்ஷன் எடு. ஓகே. நர்ஸ், அந்த டேப்லெட்டை இமிடியேட்டா எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். கவலைப்படாதீங்க, குழந்தை பொழைச்சுக்குவா. ஐயோ, என் பொண்ணு ராசாத்தி எங்கம்மா இருக்காங்க? போங்கம்மா. ஐயோ ஐயோ ராசாத்தி, என்னம்மா ஆச்சு உனக்கு? என்னம்மா இப்படி கிடக்குற? உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. குழந்தை மயக்கம் போட்டிருக்கு, அதனாலதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பயப்படாதீங்க. காலையில குழந்தை என்ன சாப்பிட்டா? காலையில எப்பவும் போல பழைய சோறு தான் சாப்பிட்டா சார். எப்பயும் அதான் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் சாப்பிடல சார். விளையாடுறதுக்காக வெளியே போனா. இப்ப திடீர்னு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னதும் கேள்விப்பட்டுட்டு ஓடி வரேன் சார். ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். அம்மா, இந்த மாதிரி காலெல்லாம் விழாதீங்கம்மா, தயவு செஞ்சு எழுந்துறீங்க. அம்மா, நீங்க தைரியமா இருங்க. உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க அமைதியா இருந்தாதான் உங்க குழந்தைக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். டாக்டர், விளையாடும் போது நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். அதனால இப்படி ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்கா? இருந்தாலும் இருக்கலாம். ஐயோ, அப்படின்னா என் புள்ள சாக்லேட் சாப்பிட்டுதான் இப்படி ஆயிடுச்சா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அது விஷம் கலந்த சாக்லேட்டா? அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் எல்லா குழந்தைங்களுக்கும் தான் சாக்லேட் கொடுத்தேன். இத பாருங்க, இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உடனே யாராவது போய் மத்த குழந்தைங்களுக்கு வாந்தி ஏதாவது வருதான்னு செக் பண்ணுங்க. மத்தவங்க யாருக்கு அப்படி சிம்டம்ஸ் இருந்தா உடனே வந்து சொல்லுங்க. உடனே போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க. சதீஷ், இப்ப எப்படி இருக்கு? நீங்க சொல்றத வச்சுதான் அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவு செய்ய முடியும். பல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சூர்யா சார். நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? நாங்களும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். அம்மா, அழாதீங்க. நாங்க உங்க குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுவோம். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. என் மேல நம்பிக்கை வைங்கம்மா. நீங்க இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. குழியில விழுந்த குழந்தைய கூட காப்பாத்தி விட்டுருக்கீங்க. இருந்தாலும் நீங்க சொல்றது கேட்டு மனசு ஆற மாட்டேங்குதுமா. நீங்க கொடுத்த சாக்லேட் தாமா விஷமா மாறி உயிருக்கு ஆபத்தா வந்துச்சுமா. ஏமா இப்படி பண்ணீங்க? எனக்கு பயமா இருக்குமா. நீங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் டாக்டர் இப்படி சொல்றாருமா. டாக்டர் மீறி என்னமா பண்ண முடியும்? நர்ஸ், அந்த டேப்லெட் கொடுங்க. இதை நான் சொல்லும்போது கொடுங்க போதும். ஓகே டாக்டர். சார், என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? ஊருக்குள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? அப்படிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை சார். நல்லா தெளிவா விசாரிச்சிங்களா? நல்லா விசாரிச்சிட்டேன் சார். சாக்லேட் சாப்பிட்ட குழந்தைங்கள நேராவே போய் பார்த்துட்டோம். எல்லாரும் நல்லா தான் சார் இருக்காங்க. கயல், சாக்லேட் சாப்பிட்ட மத்த குழந்தைங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சோ ராசாத்தி சாக்லேட் சாப்பிட்டதுனால எந்த பாதிப்பும் ஏற்படல.
அப்படின்னா எதனால ராசாத்திக்கு எப்படி ஆச்சுன்னு டாக்டர் தான் சொல்லணும். அப்படின்னா என் பொண்ணுக்கு எதனால அப்படி ஆயிருக்கும்? கையலம்மா, உங்களை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்கம்மா. எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. குழந்தை உயிருக்கு ஆபத்துனா யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்க இருங்க, நான் எப்படியாவது ராசாத்திய காப்பாத்திடுவேன். சதீஷ், எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. உங்களால குழந்தைய காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பதான் நாங்க ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்தா போயிடும். மேடம், எனக்கு நீங்க நெருக்கடி கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சூர்யா சார், என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா பல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுக்காக அப்படியே வேடிக்கை பார்க்க முடியுமா? என்னால் ஆனதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணி தானே ஆகணும். நர்ஸ், ட்ரிப்ஸ்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர். சூர்யா சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்கல. என்ன கையல், சொல்லு. சார், நம்ம இதுக்கு மேலேயும் இங்க வெயிட் பண்றது நல்லது இல்ல. பக்கத்து டவுனுக்கு கொண்டு போலாம். பெரிய ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய சேர்க்கலாம். அப்பதான் குழந்தைய காப்பாற்ற முடியும். வேண்டாம் கையல், இங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல குழந்தைய கொண்டு போனா ரொம்ப லேட் ஆயிடும். குழந்தை பொழைக்கவே வாய்ப்பு இல்லாம போனாலும் போயிடும். நமக்கு வேற வழி இல்ல. நாம் இப்ப இருக்கிற நிலைமையில இவங்களை நம்பிதான் ஆகணும். இல்ல சூர்யா சார், குழந்தைய காப்பாற்ற முடியும்னு இந்த டாக்டருக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நாம எதுக்காக இவனை நம்பி வெயிட் பண்ணணும் சொல்லுங்க? குழந்தைய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுதான் புத்திசாலித்தனம். இந்நேரம் பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்திருந்தா பிளட் டெஸ்ட் பண்ணி என்ன விதமான பாய்சன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வசதி இங்க இல்ல. அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எப்படியாவது ராசாத்திய காப்பாத்தணும் சார். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்லனா குழந்தைய பலி கொடுத்துட்டு காலம் பூரா தப்பு பண்ணிட்டோமேனு கவலை தான் பட்டுக்கிட்டு இருக்க முடியும். நாம எப்படியாவது குழந்தைய காப்பாத்திருவோன்ற நம்பிக்கையில தான் அந்த அம்மா உயிரோட இருக்காங்க. அவங்கள நம்ம ஏமாத்திரக்கூடாது சார். ப்ளீஸ் வாங்க. ஐயா, இப்ப என்னையா பண்றது? எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்துங்க ஐயா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் வீட்டை வித்தாது பணம் தரையா. என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஐயோ அம்மா, இங்க பாருங்க, பணம்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. குழந்தைய பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போலான்னு யோசிக்கிறோம். ஆனா கொண்டு போக டைம் ஆகுமேன்னு பயமா இருக்குமா. அதாம்மா பிரச்சனை. இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நான் என்னையா சொல்றது? உங்களுக்கு தெரியாது, எனக்கு என்னையா தெரியும்? நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் கொண்டு போய் வச்சு எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. எனக்கு அது போதும்யா. காலம் பூரா உங்களுக்கு செருப்பா இருப்பையா. சரி கையல், இனி ஓ இஷ்டம். ஆனா தப்பு நடக்க கூடாது, பாத்துக்கோ. எதுக்கும் டாக்டர் என்ன சொல்றாருன்னு மறுபடியும் கேட்டுக்குவோம். அப்புறம் நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. நம்ம மேல தப்பு வந்துடக்கூடாதுன்னு பயந்தா குழந்தைய காப்பாத்த முடியாது சார். இப்ப துணிஞ்சு முடிவு எடுத்தாதான் குழந்தைய காப்பாத்த முடியும். ப்ளீஸ் சார், வாங்கம்மா. ஓகே டாக்டர், நாங்க ராசாத்திய பக்கத்து டவுன்ல பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம். இவளை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்ன? நோ 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 நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். அதுக்கான டைம் இப்ப இல்ல. குழந்தைய இங்க வச்சு பாக்குறது தான் நல்லது. நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இல்ல டாக்டர், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. நாங்க இப்பவே குழந்தைய கூட்டிட்டு போறோம். மேடம், எதுக்கு இப்போ அடம் பிடிக்கிறீங்க?
ஏற்கனவே குழந்தைக்கு பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுல நீங்க வெளியூருக்கு கொண்டு போனா காலதாமதம் ஆகும். குழந்தைக்கு அவ்வளவு நேரம் தாங்காதுங்க. சதீஷ், கொஞ்சம் டாக்டர் மாதிரி பேசுங்க. பேஷண்ட் கூட ஆள் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அவங்க பயந்துட மாட்டாங்களா? இதுக்கு மேல மறைக்க என்னங்க இருக்கு? நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் ஒரு டாக்டர். நான் சொல்றதை கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு ஒன்றும் அதிகமா தெரியாது மேடம். சூர்யா சார், லேட் பண்ண குழந்தை உயிருக்கு தான் ஆபத்து. சீக்கிரமா நம்ம குழந்தைய கொண்டு போயே ஆகணும். சதீஷ், இங்க பாருங்க, நம்ம சண்டை போடுறது நேரம் இல்ல. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்க கிடைக்கும். இது வெறும் மெடிக்கல் கேம்ப் தானே. அதனால தான் கயல் அப்படி ஃபீல் பண்றாங்க. போற வழியில குழந்தை உயிருக்கு போராடினா நீங்க வைத்தியம் பாப்பீங்களா சார்? சொல்லுங்க, போலீஸ்காரங்களால வைத்தியம் பண்ண முடியுமா? மா, இதுக்கப்புறம் நீங்களாச்சு அவங்களாச்சு என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இங்க வச்சிருங்க. இல்ல உங்களுக்கு போலீஸ் மேலதான் நம்பிக்கைன்னா கொண்டு போங்க. குழந்தைக்கு எது நடந்தாலும் என்ன எதுவும் கேட்காதீங்க, அவங்களே பாத்துக்கோங்க. அம்மா, கையிலம்மா, டாக்டர் நம்புறனோ இல்லையோ உங்களை நம்புறம்மா. நீங்க என் குழந்தைய காப்பாத்திடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே பண்ணுங்கம்மா. டாக்டர், இப்ப தெரியுதா என் மேல இந்த ஊர் மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு? முதல்ல நான் ராசாத்திய காப்பாத்தணும். அதுக்கப்புறம் என் சந்தேகம் மட்டும் உண்மையா இருக்கட்டும். அப்புறம் உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிறேன். ஓகே ஃபைன் சதீஷ், நாங்க குழந்தைய வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றோம். சரியா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. நர்ஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அனுப்பிடுங்க. இரு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஐயோ ஐயோ, யாரு கண்ணு பட்டுருச்சேன்னு தெரியலையே. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. யாருக்கிட்ட நான் முறையிடுவேன்? ஐயோ, எதுக்கு கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? ஐயோ ஐயோ. அக்கா அழாதீங்க அக்கா. ஐயோ, அதான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம்ல. இனி டாக்டர் ராசாத்திய காப்பாத்திடுவாங்க. நீங்க பயப்படாதீங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான்மா இருக்கேன். என் பொண்ணு எப்படியாவது பொழைச்சிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டே தான்மா இருக்கேன். நம்ம ஊர் அம்மன் என்னை கைவிட மாட்டாமா. சூர்யா சார். டாக்டர், குழந்தை எப்படி இருக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சொல்லுங்க டாக்டர்.
நீங்க சொல்ற பதில்ல தான் எங்களோட நிம்மதியே இருக்கு. குழந்தை உடம்புல பாய்சன் இருக்கு சார். பாய்சன்? அதை ரெக்கவர் பண்றதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். என்ன பிரச்சனை டாக்டர்? குழந்தைக்கு ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்கா? அதனாலதான் இப்படி ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டாளா? சாதாரண ஃபுட் பாய்சனா தெரியல சார். ஏமா, குழந்தைக்கு ஏதாவது தடுப்பூசியோ ஏதாவது ஊசி போட்ட ஞாபகம் இருக்கா? மா, சமீபத்துல ராசாத்திக்கு ஊசி அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஞாபகம் இருக்கா? செல்லக்குட்டி, உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண காய்ச்சல் தான். அங்கிள் உங்களுக்கு ஒரு சாதாரண ஊசி போடுவனா அது உங்க மூளைக்குள்ள போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா. பயப்படாதீங்க. ஆ. பயப்படாதீங்க. பயப்படாதீங்க, அங்கிள் இருக்கேன், சரியா? ஆமாயா, போன வாரம் பொண்ணுக்கு ஜுரம் வந்தது. நம்ம ஊர்ல கேம்ப் போட்டிருந்த டாக்டர்கிட்ட இட்டுட்டு போனையா. அங்க பெரிய டாக்டர் தான் ஊசி போட்டாரு. மறுநாள் உடம்பு சரியாயிடும்னு விட்டுட்டேயா. அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமாயா? இருக்கலாம். மூளையை செயலிழக்கிற மாதிரி ஏதோ மருந்து போட்டிருக்காங்க. அதோட விளைவுதான் ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிச்சிருக்கு. அதோட முழுசான பாதிப்பு எப்ப தெரியும்னா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 10 or 15 டேஸ் ஆகணும். அந்த 15 டேஸ் ஆனா அவங்களோட மூளை இறந்துரும். காட். மேடம், ஏதாவது பண்ணி குழந்தையை காப்பாத்துங்க ப்ளீஸ். நாங்க எல்லாரும் உங்களை நம்பிதான் இருக்கோம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். கண்டிப்பா எங்களால ஆன முயற்சி நாங்க பண்ணுவோம் சார். உடம்புல என்ன மெடிசன் கலந்துருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக பிளட் சாம்பிள் எடுத்து அனுப்பியிருக்கோம். அது வந்ததும் இன்னும் கிளியரா வழி கிடைச்சிரும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இந்த கேஸ்ல மற்ற டாக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா இது வழக்கமான நோயா இருந்தா பரவாயில்ல, இது டாக்டர்களுக்கு சவால் விடுற மாதிரியான கேஸ். இது பாப்போம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. தைரியமா இருங்க. என்ன கையிலம்மா, டவுன் ஆஸ்பத்திரிக்கு வந்தா என் புள்ள காப்பாத்திடலான்னு சொன்னீங்களே, இப்ப டாக்டர் இப்படி சொல்றாங்களேம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கொஞ்சம் அழாம இருங்கம்மா. டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அவங்க ரொம்ப சின்சியரா குழந்தைய காப்பாத்த தான் முயற்சி பண்ணுவாங்கம்மா. அதனால நீங்க இத பத்தி எல்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா பாப்பா பொழைச்சுக்குவா. ஆமாக்கா, இந்நேரம் நல்ல மருந்தெல்லாம் கொடுத்து பாய்சனை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வேணும்னா பாருங்க, கண்டிப்பா ராசாத்தை நல்லபடியா எழுந்து பேசுவா. நம்ம ராசாத்திய கூட்டிக்கிட்டு தான் ஊருக்கு போவோம். சரிம்மா. சார், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தீங்களா? ஊர்ல நடந்த 2 கொலைங்களுக்கும் காரணம் இப்போ இந்த ராசாத்தியோட இந்த நிலைமைக்கும் காரணம் இது எல்லாமே அந்த டாக்டர் சதீஷ் தான். அவன் பெரிய கிரிமினல். அவன் ஊருக்குள்ள வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க தான் அப்ப கேம்புக்கு வந்த டாக்டரை சந்தேக கண்ணோட பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ அவனை கண்காணிக்க ஆரம்பிச்சிருந்தா இப்ப இத்தனை உயிர்களை இழந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆமா கயல், இப்போ டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சொன்ன மாதிரி சதீஷ் மேல சந்தேகம் வருது. இப்பவே இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும். நடந்த 2 சாவுலையும் இறந்தவங்களோட உடம்புல டாக்டருங்க போடுற ஸ்ட்ரிச் மார்க் இருந்தது. அப்பவே எனக்கு சதீஷ் மேல சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா துளசி அக்கா புருஷன் சாவுலையும் அதுக்கு முன்னவே பாம்பு கடிச்சிருக்கும் போது சதீஷ் வந்து ஊசி போட்டு காப்பாத்தினா. அதே மாதிரி
அந்த தங்கவேலு சாவலையும் அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாலேயே கோவில்ல அவன் தகராறு பண்ணப்போ சதீஷ் முறைச்சுதான் பார்த்தான். அதை நான் கவனிச்சேன். இவளுக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா என் ஊரை எடுத்து பார்க்க சொல்லு பாப்போம். இப்போ ராசாத்தி விஷயத்திலையும் ஏற்கனவே காய்ச்சலுக்கு ஊசி போட்டிருக்கான். நாம சந்தேகப்பட்ட மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரும் ராசாத்தி உடம்புல விஷத்தை எதையும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் சதீஷ் தான். உன்னோட யூகம் கரெக்டு தான் கயல். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான்.